ஹாஸ்பிட்டலுக்கு எப்பவுமே வந்தாலும் ஐயோ ஊசி போட போகிறாங்களா மருந்து கொடுக்க போகிறாங்களான்னு பயந்துட்டு இருப்பா. பயமே இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாலே ஒரு சோகம் இருக்குல்ல, சோகமே இன்னைக்கு இல்லை. அப்படியா? கிட்டு வாங்கிறது கூப்பிட்டாங்க. அப்படியா? சரி, இதுக்குள்ளே என்ன வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? ஜாலியா? ஹாய் விஜே ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த கிஃப்ட் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கும் கிடைச்சதில்ல, காயத்ரிக்கும் கிடைச்சதில்ல, கிடைக்க வாய்ப்பும் இல்லை. சரி, என்ன கிஃப்ட் அப்படின்னே சொல்லி ஆரம்பிச்சிது. ஆமாம், எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து 3rd month எனக்கு முடிஞ்சு இப்போ 4 month ஸ்டார்ட்டா. ஸோ அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அது நம்ம கிட்டா. அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிட்டு. அது கிஃப்ட் அப்படின்ட்டு நாங்களே நாங்கள் அது எங்களுக்கு கிஃப்ட் தான். கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற கிஃப்ட். ஆமாம், எல்லாருமே அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்க நினைக்கிறாங்க தெரிஞ்சு. இங்கே வந்து கன்சீவ் ஆகிறவங்க RCH ஐடி அப்படின்னு ஒன்று நம்ம கவர்மெண்ட்டில் கார்டு போடணும், அட்டை போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் கவர்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு 3 months முன்னாடியே வந்து 6000 ரூபா கொடுப்பாங்க. அது வந்து வரல இது வரைக்குமே. அது வருமானு தெரியல. நிறைய பேருக்கு வர்றது, சில பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டு வந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டு வருமானம் தெரியல யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா கிட்டு வந்து வந்துருச்சு. அப்புறம் நர்ஸாக கால் பண்ணி வாங்கப்பா உங்களுக்கு கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அப்படியே ரிட்டுன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயாச்சு. ஆமாம், ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதில் என்ன இருக்கும் அப்படி. நிறைய பேர்த்தோட வீடியோ பார்த்துருக்கேன். எனக்கு கிட்டில் இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. உனக்கு என்ன தங்கமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறதா கொடுப்பாங்க. தங்க கூட அவ்வளோ சந்தோஷமா இல்லை. பட் ஆனால் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற பொருள் நமக்கும் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். என்ன பேர் இந்த கரடி குட்டிக்கின்ற மாதிரி இவளுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம். சரி, ஓகே மக்களே, அதாவது கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போய் என்னடி பண்ண அது சொல்லிடு. ஹாஸ்பிட்டல் போனோம், நர்ஸை பார்த்தோம். அப்புறம் நான் கலர் இருக்குமா, நிறைய வெரைட்டி கலர் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். பைக்ல போகும்போது கைத்தி உனக்கு என்ன கலர்ல அந்த நியூட்ரிஷன் கிட் பாக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பிங்க் கேட்டு வாங்கிப்பேன் அப்படின்னா. கடைசியில் அங்கே போய் பார்த்தா அக்கா வந்துட்டு ஒரு கலர் எடுத்து வச்சிருந்தாங்க, 3 கிட்ட எடுத்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மேலேயே வாங்க அடுத்து கலரில் வந்து அடுத்த டைம் மேலே இப்போ இருக்கான்னு பார்க்கலாம், இப்போ இந்த கலர் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நோட் இருந்துச்சு. நோட்டில் வந்துட்டு எங்களோட RCH ஐடி நேம்லாம் போட்டுருந்துச்சு. அதை வந்து சைன் வாங்கினாங்க மேடமோட சைன். 2 பக்கம் சைன். 2 பக்கம் சைன்லாம் இல்லை, 2 சைன் வாங்கினா. இந்த பேஜ்ல இந்த பக்கமா சைன் போட்ட மாதிரி 2 புக்ல வாங்கினாங்க. 2 சைனை வாங்கினாங்க. கிட்ட தூக்கி கையில் கொடுத்தாங்க. அந்த கிட்ட என்னன்னு பார்த்துடலாமா? எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கு நான் சாப்பிட்டுட்டா வீட்டுக்கு போலாமா? அமரேந்திர பாகுபலி ஆகிய நான். இவன் என்ன பண்ணனா, அங்க வந்து இப்படி கேபிள் டை போட்டு கட்டியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணலாம், ஓபன் பண்ணி நம்மளுடைய மக்களுக்கு சொல்லலாம் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த மக்களே. சரி, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஹாப்பி பர்த்டே நியூட்ரிஷன் கிட். பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி வேலையிலே ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோபியல்னு ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பவுடரமோ? குழந்தை வளர்ச்சிக்குன்னு சொன்னாங்க நர்ஸாக்கா. ஆமா குழந்தை கல்யாணம் பண்ணி 4 பேருக்கு வந்து நான் கிட் வாங்கி கொடுத்துக்கிறேன். அந்த பவுடர் இல்ல நர்ஸாக்கா சொன்னாங்க இது குழந்தை வளர்ச்சிக்கான பவுடர் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ஹார்லிக்ஸ்லாம் குடிப்பாங்க நினைக்கிறேன், அந்த ஒரு மெத்தட் தான் நினைக்கிறேன். இது என்ன காய்ச்சி இது? என்ரிச்டு DHA இருக்கும். ப்ரோபியல் புரோட்டீன் ஃபார் ப்ரெக்னன்சி அண்டு லாக்டேஷன். இந்த பவுடரில் என்ன இருக்குது அப்படின்னா மக்களே, ஹீமோக்ளோபின் பூஸ்டர்ஸ். பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12க்கு மேலே இருக்கணுமா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கம்மியாக இருக்கும். 4th month மேலே 5th month மேலே பார்த்தீங்கன்னா பேபி வளர ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகுனாங்க. முருங்கைக்கீரை, சோரட்டி அது இதுன்னு கொடுத்து முக்கியமாக அப்புறம் மாதுளம்பழம் டெய்லியும் கொடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து போய் செக் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இது ஹீமோகுளோபின் பூஸ்டர் இருக்கா மக்களே. போன் ஹெல்த் நியூட்ரிஷன், அப்புறம் எலும்பு சத்து இருக்கும். அப்புறம் 28 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். நேச்சுரல் சோர்ஸில் செஞ்சு தான். அப்புறம் இங்கே வந்து டிரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ, கொழுப்பு ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, குளூட்டன் ஃப்ரீ, அப்படின்னா குளுக்கோஸ் நினைக்கிறேன். என்ரிச்டு சாஃப்ரான்னா தெரியல, குங்குமப்பூவும் போட்டுருக்காங்களாம். அப்போ டெய்லி ஒரு டம்ளர் பெரிய கப்பு பால் எடுத்து கலந்து குடிச்சிடலான்னு இருக்கேன். குடிச்சிட்டு ஒன்று மட்டும் இல்லை,
2 கொடுத்துருக்காங்க. ஆமாடி 2 மாசத்துக்கு வேணும்ல. ஓகே மக்களே, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஓபன் பண்ணாத. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டி. இது சீல் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் இவ்வளவு சேப்பா இருக்கா பாத்தீங்களா? சரி, நமக்காக வரக்கூடிய அடுத்த ப்ராடக்ட் லயன் அரேபியன் டேட்ஸ். சிங்கம்போல ஸ்ட்ரென்த் எனக்கு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே நிறைய டேட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் அது சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். இவ இது சாப்பிட்டுக்கிட்டோம். இவளது நமக்கு தேவையில்லை. 500 கிராம் 500 கிராம் 1 கிலோ கொடுத்துருக்காங்க அரேபியன் டேட்ஸ். ஓகே, சூப்பர். அடுத்து நான் இருக்கிறேன். நெய், ஆவின் நெய், கீ. இப்போ நெய் என்னடி இவ்வளோ போய் டப்பா கொடுத்துருக்காங்க? நம்மளும் மாசம் இவ்வளோ போய் டப்பால் தான் வாங்குறோம். நம்ம வாங்க, நான் தின்னவே மாட்டேன். நெய்யெல்லாம் போடுறேன், நான் சாப்பிட்றது. ஆமாம், பாயாசம் பண்ணால் போடுவேன். சரி, ஓகே. எனக்கு நெய் அந்த அளவுக்கு பிடிக்காது. நீ சாப்பிடுவியா? நெய் சாப்பாடுல ஊற்றி சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஏதோ பாயாசம் கேசரி பண்ணுற மாதிரினா ஓகே போட்டு சாப்பிடுவேன். ஆவின் நெய் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவின் நெய் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. நெய் டப்பா ஒன்று கூட பெருசு கொடுத்துருக்காங்க மக்களே. அடுத்து இது வந்து ஒரு டானிக் கொடுத்துருக்காங்க. என்ன டானிக் நம்ம இது? அயன் டானிக். ஹெமாட்டினிக் வித் அமினோ ஆசிட், விட்டமின் அண்ட் ஜிங்க் சிரப். ஓகே, இது எவ்வளோ குடிக்குன்னு சொன்னாங்க? தெரியலையா, அது கால் பண்ணி கேட்டுக்கோ. இது என்ன ஒரு பெனிஃபிட்னா, நர்ஸக்கா வந்து எப்போ கால் பண்ணாலுமே எடுப்பாங்க. ஸோ 24/7 வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச இந்த நர்ஸக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அழகாக கேர் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங் நாங்கள் செக்அப் போகும்போது ஒரு அம்மா எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்து A to Z வந்து எடுத்து காயத்ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டெலிவரி வரைக்கும் எப்படி இருக்கணும், இப்படி அப்படின்ட்டு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டவல் கொடுத்துருக்காங்க. இந்த டவல் வந்து எங்கள் தாத்தா வந்து இல்லை, இது வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லை, இந்த மாதிரி தான் எங்கள் தாத்தா கொல்லியில் வந்து ஏர் ஓட்டும் போது தலையில் கட்டிருப்பாரு, அந்த மாதிரி டவல் நினைச்சேன். ஆனால் டவல் ஓகே, சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. இது நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்காக ஒரு சோப்பு டப்பா இல்லை, பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். இது கலக்கி குடிக்கிறதுக்கு. பிளாஸ்டிக் இது குடிக்க மாட்டா. இது வந்து நான் குழந்தையாக மாறி இதை குடிக்க. வாவ், ஒரே ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. இது என்ன மாத்திரை? இது எனக்கு கொடு. உனக்கு இல்ல, ஏதோ பூச்சி மாத்திரை கச்சி மாத்திரை போட்டுருக்க போறாங்க. ஆமா, இல்ல ஒருவேளை உள்ள வந்து எதுவும் பூச்சி வராம இருக்கிறதுக்கு போட்டுருக்க போறாங்க. அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பேஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டப்பானா பைத்தியம், அது ஒரு டப்பா பைத்தியம். டமுக்கு டப்பா. அந்த அருண் மாதிரியா? ஏன் அருண் மட்டும் தான் பண்ண மாட்டி? அருண் பண்ணதுக்கு முன்னாடி நான் காலேஜில் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு காலேஜ் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம். டமுக்கு டப்பா பண்ணுவோம். அவன் காப்பி. இது நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் மக்களே, இதை வாங்கிட்டு வந்துட்டு சீக்கிரம் வா வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம் வருஷக்கணக்காக கூட்டம் கடந்தா வரமாட்டான். ஆனால் இப்போ மட்டும் சீக்கிரம் வா வீடியோ பண்ணலாம் வா அப்படின்னா. சரி, ஓகே மக்களே, இந்த கிட்டு கன்சீவான நிறைய உமன்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. சரி, ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்து செக்கப் போகிறப்ப இந்த முகரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதோட கிட் வீடியோ முடிஞ்சு 6000 ரூபாய் உங்களுக்கு வந்திருந்தாலும் எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குவோம். மெசேஜில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் 6000 ரூபாய் எங்களுக்குலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களாம். கொடுத்தா நல்லது தான். சரி, ஓகே, முடிச்சிக்கலாமா? ஓகே மக்கள், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்துங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவீங்க. நீங்களும் இந்த மாதிரி கிட்டு வாங்கி ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டப்பா இருக்கிற பவுடர்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை இறைவன் நான் வேண்டிக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க. சரியா? பாய். பத்தியா, பாய்க்கு மட்டும் பேசவே மாட்டான். பாய். பாய்.